வணக்கம். பிஆர் டியூஷன் ரேவதி மினால் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் படித்ததில் எனக்கு பிடிச்ச கதையை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம எப்பயுமே சில விஷயங்களை எல்லாரும் நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக சில நேரம் நம்மளே யோசிப்போம், நம்ம ஒரு வேளை சொன்னது அவங்களுக்கு புரியலையோ அப்படின்னு. இதை நம்ம ஒரு விஷயமா பேசுகிறத ஒரு காட்டு விலங்குகளை வச்சு ஒருத்தவங்க ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அதை நான் கேட்டேன், அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நீங்களும் கேட்டுட்டு யாருக்கிட்ட என்ன பேசணும், அவங்கக்கிட்ட அதை பேசணுமான்னு நீங்களே டிசைட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு காட்டில் காட்டுக்கு ராஜா உங்களுக்கே தெரியும், எப்பயுமே காட்டுக்கு ராஜானா சிங்கம் தான். சிங்கம் காட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்கு. அந்த காட்டில் ஒரு புலியும் ஒரு கழுதையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் எல்லா விலங்குகள் தான் இருக்குது. ஆனால் இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு புலிக்கும் கழுதைக்கும். இப்போ அந்த புலி வேட்டையாடுற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் கழுதை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அங்கே உள்ள காட்டுக்குள்ளே பசுமையான புல், அந்த குட்டி குட்டி செடியெல்லாம் இருக்கும்ல, அதை அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. உடனே இந்த புலி அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்துட்டே இருந்தோன்னே இந்த கழுதை பயந்து ஓடவே இல்லை. பயந்து ஓடாமல் அந்த புலியை பார்க்குது. இந்த புலி அந்த கழுதையை பார்க்குது. உடனே அந்த புலி சொல்லுது, நீ நல்லா பச்சையாக இருக்கிற பசுமையாக இருக்கிற புல்லாக பார்த்து சாப்பிடு. நீ அதை சாப்பிட்டேன்னா, ஏன்னா புலிக்கு என்ன எண்ணம், நீ கழுதை நல்ல ஒரு புல் நிறைய சாப்பிட்டுச்சுன்னா கொழுன்னு இருக்கும். அப்போ அந்த கழுதையை நம்ம வேட்டையாடணும்னா நம்ம பசி தீந்துரும் அப்படின்னு அதோட இன்டென்ஷன். உடனே கழுதை என்ன சொல்லுது, என்ன நான் பச்சை கலர் புல் சாப்பிட்றேனா? இல்லையே, இந்த புல் மஞ்சள் கலர்லலாம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. புலிக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அது சொல்லுது, ஏய் நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குது. புல் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு. புல் மஞ்சள் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே இந்த புலிக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கன்ஃபியூஷன் அப்படின்றத விட இந்த புலி என்ன செய்ய ட்ரை பண்ணுது அப்படின்னா, அந்த கழுதைக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுது. நீ சாப்பிட்றது க்ரீன் கலரில் இருக்கிற பச்சை கலரில் இருக்க புல், குட்டி செடியெல்லாம் பச்சை கலரில் தான் இருக்குது அப்படின்னு அது புரிய வைக்குது. இதுவும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த கழுதைகிட்ட போராடிக்கிட்டு இருக்கு. நீ சாப்பிட்ற புல் பச்சை கலர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த கழுதை என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு, நான் சாப்பிட்ற புல் மஞ்சள் கலர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் சுற்றி பார்க்குற காட்டு விலங்குகள் எல்லாம் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இந்த விஷயம் எங்கே போயிடுது, காட்டு ராஜாவுக்கு இந்த விஷயம் போயிடுது. உடனே காட்டு ராஜா என்ன பண்ணிடுறாரு, அவர் நாட்டாமல்ல தீர்ப்பு சொல்லணும்ல. ஸோ காட்டு ராஜா 2 பேரையும் வர சொல்லிடுறாங்க. போகிறாங்க. போனோடனே இந்த கழுதை வேகமாக என்ன சொல்லுது அந்த காட்டு ராஜாட்ட, ராஜா நான் புல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த புலி அந்த சைடு வந்துச்சு. நீ சாப்பிட்ற புல் நல்லா பச்சை பசேர்னு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே நான் சொல்லிட்டேன், ராஜா அந்த புல் மஞ்சள் கலரில் தான் இருக்குது, பச்சை கலரில் இல்லைன்னு. நீங்கள் இந்த காட்டுக்கே ராஜா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த புல் மஞ்சள் கலரில் இருக்கா பச்சை கலரில் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. ராஜா ஒரு நிமிஷம் கூட அதை யோசிக்காமல் கழுதைக்கிட்ட என்ன சொல்லிருச்சு, புல் மஞ்சள் கலரில் தான் இருக்குன்னு சொல்லிருச்சு. சொன்ன உடனே இந்த புலிக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ ரொம்ப வீரமான விலங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கத்துக்கு அடுத்து இல்லை சிங்கத்துக்கு நிகராக இருக்கிறது அந்த புலி தான். ஆனால் இந்த புலிக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, இது ஒரு நிமிஷம் கூட இந்த சிங்கம் யோசிக்காம கழுதைகிட்ட நீ சாப்பிட்ட புல் மஞ்சள் கலர் தான் சொல்லிருச்சே அப்படின்னோன்னு இந்த கழுதைக்கு குஷி தாங்க முடியல. அது புலியை ஒரு ஏளனமாக பார்த்துட்டு நான் சொன்னது தான் கரெக்டுன்ட்டு அது அந்த மஞ்சள் கலர் புல்லை திங்க போயிடுச்சு. இந்த புலிக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ராஜா எல்லாரும் முன்னாடியும் இந்த புலிக்கு தண்டனையும் கொடுத்துட்டாரு. என்ன தண்டனை கொடுத்துட்டாருன்னா, நீ 3 நாளைக்கு எந்த விலங்குகளையும் நீ வேட்டையாடக்கூடாது, நீ 3 நாள் பட்னியாக தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ராஜால. ஸோ அதனால் புலிக்கு ராஜாவை எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. உடனே என்ன பண்ணிடுச்சு, அந்த புலியும் அது ஓகே இது நான் அந்த பனிஷ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. 3 நாள் கழித்து அந்த தண்டனை முடிஞ்சோடனே அந்த புலி வருது. ராஜா கிட்ட கேட்குது, ராஜா நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க, புல் பச்சை கலர் தானே அப்படின்னு சொல்லிச்சு. சொன்னோடனே உடனே அந்த ராஜா சொல்லுச்சு, நீ இந்த காட்டில் எனக்கு நிகரான விலங்கு, உனக்கு யாருக்கிட்ட பேசணும் என்ன பேசணும், நீ ஒரு பாய்ச்சலில் அந்த கழுதையை உன்னால் வேட்டையாட முடியும். நீ என்னடானா அந்த கழுதைக்கிட்ட உட்காந்து
நீ கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவும் என்ன கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு நீ பசிச்சா கூட புல்ல திங்காத புலி. நீ வந்து அதுக்கு பசி, அது அந்த விலங்குகிட்ட நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அந்த டாங்கிட்ட, அந்த கழுதைகிட்ட, நீ சாப்பிட்ற புல்லு மஞ்சள் கலர் இல்லை பச்சை கலர்னு சொல்லி நீ எவ்வளவு நேரமா இதை நீ வாதாடி இருக்க? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இதை வாதாடி இதை ஒரு 10 விலங்குகள் பார்க்கும் போது உன் தரத்தை மற்ற விலங்குகள் என்னவா வந்து எடை போடும்? ஓ, அப்ப நம்ம புலிகிட்ட நம்மளும் சர்வசாதாரணமா உட்காந்து பேசலாம் போல. நம்ம புலிய வந்து நீ சொல்றது தப்பு அப்படின்னா புலி வந்து நம்மளை அடிச்சு கொல்லாம அது என்ன பண்ணும்? நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டும்னு சொல்லி இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி 10 பேர் அதை பார்க்க வச்சு அந்த பிரச்சனையை நீ என்கிட்ட கொண்டு வந்து நீ வளர்த்துருக்கியே. அப்ப உனக்கு உன்னோட திறமை தெரியலைன்றதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட்டே. கழுதைன்றது அதுக்கு அவ்வளவுதான் புத்தி. நீ உனக்கு தெரிஞ்சதை பூரா உன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லணும், அது பூரா அவங்க புரிஞ்சுக்கணும் நீ நினைக்க கூடாது. அப்ப இந்த ஸ்டோரி பாருங்களேன், ஒரு 5 அறிவு உள்ள ஒரு விலங்குகள் தான், இது காட்டுல நடக்கிறது தான். ஆனா இது வந்து நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதை யோசிச்சு பார்த்தாலே புரிஞ்சிடும். நீங்க சொல்ற விஷயங்கள் உங்க சொந்தக்காரவங்களுக்கோ உங்க கூட இருக்கிறவங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ புரியணும்னு நினைச்சு நீங்க சொல்றத பலவிதமா சொல்லி பார்த்து அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு அவங்க புரியலைன்னா அவங்க ஹர்ட் ஆகி இதெல்லாம் தேவையா? ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க, எந்த விஷயத்த யாருக்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? தேங்க்யூ.